வணக்கம்மா, உங்கள் பேருங்கம்மா? என் பேர் இந்திராங்கய்யா. நான் பழனிலேருந்து வந்துட்டு இருக்கேங்கய்யா. சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கம்மா? ஐயா, நான் 10 வருஷமாக இங்கே கொய்யாப்பழம் கடை போட்டுட்ருக்கேங்கய்யா. எந்த இடத்துல? பஸ் ஸ்டாண்டுக்கிட்டங்கய்யா. சரிங்க. இங்கே தான் போட்டுட்ருக்கோம். எங்களை வந்து மாநகராட்சி, காவல்துறை எல்லாருமே எங்களை வந்து கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்? எதனாலன்னு எங்களுக்கு ரீசன் தெரியலைங்கய்யா. நாங்கள் இதை நம்பி தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் குடிகாரரு. நான் வந்து வியாபாரத்துக்கு வந்தது என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். 10 நாளாக ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் வியாபாரத்துக்கு வந்துருந்தோம்னா என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கரெக்டான நேரத்துக்கு அனுப்பியிருப்போம். 20 நாளாக எங்களோட என் கடை போடாதனால என் பிள்ளைங்க 10 நாளாக ஸ்கூல் பிள்ளைங்க எச்சம் முடிய விட மாட்டேன்ட்டாங்க. கையில் காலில் விழுந்து 3 பிள்ளைகளுமே ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க. ஒன்று காலேஜ் படிக்குது, ஒரு பையன் 10th படிக்கிறேன், ஒருத்தர் 12th படிக்கிறேன். காலில் விழுகாத குறையாக இருந்து நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்கேனுங்கய்யா. அப்போ இந்த வியாபாரம் பாதிச்சதுனால தானே என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலை. எங்களுக்கு வியாபாரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டான நேரத்தில் ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டுருப்போம்ல. நம்ம திருப்பூர் மக்கள் பிரதிநிதி, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பாலமுருகன் ஐயா அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? அவர் கடையெல்லாம் போட சொன்னாங்கய்யா. யாரோட இது சதிவேலைன்னு தெரியல, எங்களை கடையை போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்கய்யா. அவர் போட சொல்லியிருக்காரா? போட சொல்லிட்டாங்கய்யா. இந்த ஸ்டாண்டுக்காரங்க வந்து உங்கள்கிட்ட ஏதோ வாடகை வசூல் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது வந்து எங்களுடைய கடை வருமானமே எங்களுக்கு போதாத சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் வாடகை அவங்க எப்படி கேட்டு நான் எங்களால் கொடுக்க முடியுங்க? அவங்க அதெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லையா. அவனை வியாபாரம் பண்ணுறவங்க பூரா ஏழை குடும்பம் சார், பாமர மக்கள். பணக்காரராக இருந்தால் எதுக்கு சார் இந்த இடத்துல வந்து எல்லாரும் வியாபாரம் பண்ணுறாங்க? இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறாக நீங்கள் போடுறதாக இல்லைங்க சார். எல்லாம் ஓரத்தில் நின்று யாருக்குமே துன்பம்லாம் வண்டி வாகனத்துக்கோ மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் சார் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன் எந்த காரணத்துக்காக உங்களை இந்த இடத்துல அகற்றணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்னே எங்களுக்கே தெரியலைங்க சார். நாங்கள் அது தெரிஞ்சால் ஏன் சார் இருக்கோம். நாங்கள் போய் உள்ளே போட்டு வாடகை கொடுத்து பிடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு பணம் வசதி இல்லைங்க சார். எங்களுடைய நிலைமையே இதுதான். தெருவில் நின்று, வீதியில் நின்று, ரோட்டோரத்தில் நின்று விற்கிற நிலைமை தாங்க சார். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. என்ன காரணம்னே எங்களுக்கு தெரியலைங்க சார். நிச்சயமாக வந்து உங்களுடைய புகார்கள் கண்டிப்பாக வந்து கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் மூலயமா மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தவரும் மக்களின் முதல்வர் ஐயா விஜய் ஐயா அவர்களுடைய பார்வைக்கும் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பாலமுருகன் ஐயா வந்து அந்த கடைகளை வந்து போட சொல்லியும் அதை மீறி இங்கே செயல்படுத்துவது யார்? அதாவது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த இடத்துல வந்து ஒரு ஏழைப்பட்ட மக்களை வந்து கடை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த போட்ட அவங்க சொல்கிற